வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான த டெவில்ஸ் சேர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தையும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மனோஜ் ஜவான் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் மென்டலிஸ்டா இருப்பாரு. அதாவது பேய் ஓட்டுற வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த அம்மாவும் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு எப்ப பாரு வித்தியாசமா சிரிக்கிறா, பேய் பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிறா. அவ எப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்றத அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப இவரும் பொண்ணெல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. பொண்ணுக்கு பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியல. பிரச்சனை பெருசா எதுவும் தெரியலையேன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பொறுமையா டூல் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி டூலை எடுத்தவர் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு இந்த அம்மா பக்கம் திரும்புறாரு. உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அம்மாவோட முகம் மாறுது. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பேய் மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில பேய் இந்த அம்மாக்கு தான் பிடிச்சிருக்கும். அதுவும் இந்த மனோஜாவாக்கு தெரிஞ்ச பேய் தான் பிடிச்சிருக்கு. மனோஜாவா ஏற்கனவே இவங்களை துரத்தி விட்டுருப்பாரு. போன வாட்டி நீ தான் என்ன துரத்தி விட்ட, இந்த வாட்டி துரத்தி விட முடியாதுன்ற மாதிரிலாம் மனோஜாவாவை பார்த்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜாவா கையில சுத்தியல் மாதிரி ஒரு பொருள் எடுக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்றதுனால இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது போல. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்காருல, இவங்க உடம்புல இருக்க பேய போக வச்சிடுறாரு. இவங்க மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப அப்பா பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவங்க குணமாயிடுவாங்க, கவலைப்படாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதாவது பொருளை கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு அனுமார் சிலை இருக்கு, இதை வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே சந்தோஷமா வாங்கிக்கிறா. இந்த மனோஜவாவை பொறுத்த வரைக்கும் குரு மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கும் இவரோட வயசு தான். அவர் இறந்து போயிருக்காரு, மர்மமா இறந்து போயிருப்பாரு. இவருமே அட்டன் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவரோட ஒய்ஃபு கிட்ட உட்காந்து பேசுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. கடைசியா உன்னை பத்தி தீவிரமா தேடி பார்த்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இறந்து போனாருன்ற மாதிரி ஒரு புக்கை தராங்க. அந்த புக்கை பத்தி இவருமே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. சீப்புல அழுக்கு சேர்ந்தா ஷார்ப்பான பொருளை வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. கையில ஷார்ப்பான பொருள் வச்சிருந்தாங்கல்ல, அதை வச்சு இவங்களோட வயிற்றுலயே திரும்ப திரும்ப குத்துறாங்க. அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, இறந்து போய் வெளியே வந்து விழுது. அதுக்கப்புறம் தான் இவங்க சுய நினைவுக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒருத்தருக்கு கெட்ட கனவா வருது. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முடிக்கிறாரு. இவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இந்த விக்ரம பொறுத்த வரைக்கும் சுவாத்தின்னு ஒருத்தவங்க கூட லிவின்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த சுவாத்திக்கு பழங்கால பொருளை சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நிறைய பொருள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. புதுசா வாங்கின பொருள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவருமே வராரு. என்ன இன்னைக்கு வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. இவரும் இல்லைன்னு சொல்றாரு. சுவாத்தியை பொறுத்த வரைக்கும் ஏர் ஹோஸ்டஸ் வேலை தான் பாக்குறாங்க. வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 100ன்னு ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா. உங்களுக்கு வேண்டியதை இவ பண்ணுவா, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களும் இவர்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் விக்ரம் வீட்டுல இருக்கிறதுக்கான காரணத்தை நமக்கு சொல்றாங்க. விக்ரம் ஒரு கம்பெனில ஃப்ரெண்டு மூலியமா வேலை வாங்கியிருப்பாரு. அந்த வேலையில ஒரு தப்பு பண்ணிருக்காரு. இவர் சூதாட்டத்துக்கு அடிக்ட் ஆயிருப்பாரு. கம்பெனில காசு இருக்கும் பாத்தீங்களா, அந்த காசெல்லாம் எடுத்து இவர் சூதாட்டம் விளையாடி இருப்பாரு. கம்மி காசு எடுத்து இவர் சூதாட்டம் விளையாடல, 1 கோடி ரூபாய் எடுத்து சூதாட்டம் விளையாடி இருக்காரு. அந்த காசெல்லாம் தோத்துருப்பாரு. இதெல்லாம் கம்பெனில இருக்கவங்களுக்கு தெரிய வந்துருது. உனக்கு 2 வாரம் தான் டைம், அதுக்குள்ள அந்த 1 கோடி ரூபாயை தரணும், அப்படி இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அவங்க பண்ண வேண்டியதா பண்ணிப்பாங்கன்ற மாதிரிலாம் வார்னிங் தராங்க. இவரும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரை வேலைக்கு சேர்த்து விட்ட ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறாரு. டே, நீ பண்ண விஷயத்தினால எனக்கும் பிரச்சனை வரும்டா, சீக்கிரமா எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் உனக்கு பிரச்சனை வராது, சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன்னு இவர் சொல்றாரு. இவரும் வேற எங்கேயாவது வேலை பார்க்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்கிறாரு. எல்லாருமே இல்ல இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனில ஏமாத்தி காசு எடுத்திருக்கிறது தெரியுது இல்ல, சில ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது போல. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கண்டிப்பா உனக்கு வேலை வாங்கி தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் குழப்பத்துல இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், அதுக்கான காசு கூட இவர்கிட்ட இல்ல. இவர் என்ன பண்றாருன்னா சுவாதிக்கு கால் பண்ணிட்டாரு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. என்கிட்ட இருக்கு, அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப சுவாதி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஏர் ஹோஸ்டஸா வேலை பாக்குறாங்கல்ல, அந்த வேலையே இவங்களுக்கு பிடிக்கல போல, ரொம்ப தொல்லலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் இவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அங்க பாரு, ஒருத்தன் என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான், நான் வந்த ஃபிளைட்ல தான் இவனுமே வந்தான், அங்க வச்சா என்ன இப்படிதான் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த நபரோட பேரு அசோக்னு வச்சுப்போம். இப்ப அசோக் இருக்கார்ல, இவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்ன தெரியுதான்னு கேக்குறாரு. இவங்க தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல உன் கூட நான் தான் படிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, நீயானு கன்ஃபார்மா தெரியல, அதனால தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப வெளிநாட்டுல பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு போல. என் கம்பெனில வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை தாண்டி உன்னை ஷேர் ஹோல்டரா கூட மாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஷேர் ஹோல்டரா மாத்தணும்னா நீயும் ஒரு குறிப்பிட்ட ஷேரை வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட அவ்வளவு காசு இருந்ததுன்னா நீ ஷேர் ஹோல்டரா மாறிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க யோசிச்சுதான் எந்த முடிவுனாலும் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய விஷயத்துலலாம் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். தாராளமா நீ யோசிச்சு டைம் எடுத்து முடிவெடு. இந்த என்னோட டீடைல் அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் தந்துட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் கம்பெனில வேலைக்கு சேரலாமா இல்லனா ஷேர் ஹோல்டரா மாறலாமான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுவாதி நிறைய பொருள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்கு பக்கத்துல பேய் மாதிரி ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அந்த லேடி ரொம்ப வியர்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே விக்ரம்க்கு கனவா வருது. சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறது. காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவரும் வேகமா வந்து கதவை திறக்கிறாரு. பார்த்தா சுவாதி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வேலை போன விஷயத்தை என்கிட்ட மறைச்சன்ற மாதிரி சுவாதி கோவமா கேக்குறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. சுவாதி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஈரோக்கு வேலை போனதை பத்தி சொல்லிட்டாரு. ஈரோ ஏமாத்தினால தான் வேலை போச்சுன்றதை இவர் சொல்லியிருக்க மாட்டாரு. நார்மலா வேலை போயிருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. வேலை போயிருச்சான்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்கிட்ட சொல்லியான்னு கேக்குறாரு. இல்ல அவன் சொன்னான், நான் தான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. அவன் கிட்ட உன்னை விட்டு தராம தான் நான் பேசினேன். நம்ம கிட்ட ஒளிவு மறைவுலாம் இருக்கக்கூடாதுன்னு தானே பேசிக்கிட்டோம். நீ எதுக்காக என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சின்ன பிரச்சனையினால வேலை போயிருச்சு, வேற ஒரு வேலை தேடிட்டு இருக்கேன், கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. மனோஜவாக்கு ஒரு குரு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, கயர்ல கட்டப்பட்ட நிலைமையில அந்த குரு உட்காந்துட்டு இருக்காரு. மனோஜவாக்கு இல்யூஷன் மாதிரி தான் தெரியுறாரு. மனோஜவா என்ன காப்பாத்து, மனோஜவா என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி எதையோ பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவர் எதை பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்றது இந்த மனோஜவாக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிரச்சனையினால் தான் அவர் இறந்து போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த மாந்திரிகெல்லாம் தெரிஞ்ச தீனான்னு ஒரு நபர் இருப்பாரு. இப்ப மனோஜவா தீனாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. குரு இறந்து போனதை பத்தி சொல்லிட்டாரு. அதுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நானும் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி தீனா சொல்றாரு. இப்ப விக்ரம்க்கு திரும்ப காசு தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சுவாதிக்கு சம்பளம் போட்டிருக்காங்க, காசை புடிச்சிட்டு சம்பளத்தை போட்டிருக்காங்க. எதுக்காக இப்பயே காசை புடிச்சிங்க, அடுத்த மாசம் தானே புடிச்சுக்க சொன்னேன், எனக்கு காசு தேவைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் இருக்கார்ல, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் தேவைன்னு கேக்குறாரு. எப்ப பாரு பெரிய அமௌண்ட்டை என்கிட்ட கேப்பியா, என்கிட்ட எல்லாம் காசு இல்லைன்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. இவருமே சரி விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பழங்காலத்து சேரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஏலத்துல தான் இவங்க எடுத்திருப்பாங்க. அதனால தான் ஆளுங்க டெலிவரி பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 1,00,000 ரூபாய் கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க போல. இதை பாக்குற பாய் ஃப்ரெண்டோட முகம் டோட்டலா மாறிடுது. இந்த சேரை 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க, ஆனா நான் காசு கேட்டா மட்டும் தரமாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கே தெரியும் எனக்கு பழங்காலத்து பொருள் சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் இதை வாங்கினேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துக்கு நூறு வந்துடுறா. நூறு முன்னாடி சண்டை போட வேணாம்னு நினைக்கிறாங்க. நூறு நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை கிளீன் பண்ணி வையின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப விக்ரம் டிவி பார்த்துட்டு இருக்காரு. நூறு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நூறு அங்க இருக்க பெட்டி எடுத்து இப்ப கிளீன் பண்றாங்க. அந்த பெட்டியில கைய வச்சோன்னா நூறுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. ஒரு லேடி சிரிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த லேடி நூறு உடம்புக்குள்ள பூந்துடுறாங்க போல. நூறு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா. அதெல்லாம் விக்ரம் நோட் பண்ண மாட்டாரு. நூறு எனக்கு காஃபி போட்டு எத்துடுவான்ற மாதிரி சத்தமா சொல்லிட்டாரு. அப்ப இந்த பொண்ணு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறா. இப்ப சாதாரணமா காஃபியை போட்டு தரா. இப்ப விக்ரம்க்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் ஒரு வாரம் தான் உனக்கு டைம் இருக்கு, என்னதான் பண்ண போற, சீக்கிரமா காசு ரெடி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்டா, நீ சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நூறு கிளம்பி போயிருப்பாங்க. இவர் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு யோசிக்கிறாரு. இப்ப காய்கறி எல்லாம் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா கையை கட் பண்ணிடுவாரு. ரத்தம் வருது பாத்தீங்களா, அதனால கையை உதறிட்டு இருக்காரு. அதுல ஒரு ரத்த துளி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க சேர்ல போய் படுது. அப்படி சேர்ல பட்டோன்னா அந்த சேர்ல ஒரு நபர் தெரியுறாரு. மாயமா தான் தெரியுறாரு. இதை பாக்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. யாரா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் தான் பொண்டக்ஷா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ உன்னோட ரத்தத்தை எனக்கு தந்தல்ல, அதனால தான் நான் உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். நீ ரத்தத்தை தந்ததுக்கு நானும் உனக்கு ஒண்ணு தரேன்ற மாதிரி இப்ப சில ரூபா நோட்டெல்லாம் பறந்து இவர் மேல விழுற மாதிரி பண்றாரு. அந்த ரூபா நோட்டெல்லாம் பார்த்து இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நன்றி சொல்லலாம் நினைச்சா அவர் மறைஞ்சு போயிடுறாரு. இவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு நிறைய சரக்கெல்லாம் வாங்கி தந்துடுறாரு.
ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கிராமத்துல இடம்லாம் இருக்கும். மச்சான் நீ கவலைப்படாத, அந்த இடத்த வித்தா எப்படியும் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல கிடைக்கும், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டே உண்மையதான் சொல்றியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உண்மையதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் போதையில உளர்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்கும் போது விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, பொண்டக்ஷா வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன இவன் வரவே மாட்டான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப பொண்டக்ஷா சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. நீ ரத்தத்தை தந்து என்ன வர வச்சல, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஓஹோ, ரத்தத்தை தந்தாதான் இவன் வருவான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கையில இருந்து ரத்தத்தை அந்த சேர்ல படுற மாதிரி பண்றாரு. கொஞ்ச நேரத்துல பொண்டக்ஷா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போன வாட்டியை விட இந்த வாட்டி ரத்தம் அதிகமா தந்திருக்காருல, அதனால அதிக காசை உனக்கு தரன்ற மாதிரி அவரும் நிறைய காசு இவர் கையில வர மாதிரி பண்ணிடுறாரு. நான் உன் கண்ணுக்கு தெரியறேன் பத்தியா, இதை பத்தி நீ யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு, அப்படி ஷேர் பண்ணா உனக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் யார்கிட்டயும் இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சத்தியம் பண்றாரு. இப்ப நிறைய காசு கிடைச்சிருக்கல, அதை நினைச்சு இவர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. காலையில நேரம் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க காசு தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் பேபி, இன்னைக்கு உன்னோட பர்த்டேல நம்ம வெளியே போலாம், நீ சீக்கிரமா ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போறாங்க. இவர் பொண்டக்ஷாவை திரும்பி வர வச்சிடுறாரு. என் கேர்ள் ஃப்ரெண்டை இன்னைக்கு வெளியே கூட்டு போலான் இருக்கேன், எனக்கு இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. எவ்வளவு ரத்தம் தரவான்ற மாதிரி வெட்டுறதுக்காக போறாரு. இல்ல இல்ல எனக்கு ரத்தம் வேணாம், இன்னைக்கு எனக்கு பூனை வேணும், செத்த மாதிரி தான் பூனை வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இது செத்த மாதிரி பூனை வேணுமான்ற மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. சரி ஏற்பாடு பண்றன்ற மாதிரி வாங்குறதுக்காக கிளம்பிடுறாரு. செத்த பூனை கிடைக்காதுல்ல, அதனால உயிரோட இருக்க ஒரு பூனையை வேலை கொடுத்து இவர் வாங்கிடுறாரு. இப்ப அந்த பூனையை இவரே காலி பண்ணிடுறாரு. அதை எடுத்துட்டு வந்து பொண்டக்ஷா கிட்ட தராரு. பொண்டக்ஷா அதுக்காக நிறைய காசு தந்துடுறாரு. இந்த காசு மூலியமா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரலாம்னு நினைக்கிறாரு. இவருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இதை ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஈர ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காருல, அதை பத்தி பொண்டக்ஷா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு பொண்டக்ஷா இருக்காருல, 1 கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட், அவ்வளவுலாம் என்னால தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு தரலனாலும் பரவாயில்ல, ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்க, உங்களுக்கு ரத்தம் தரணும்னா தரேன், இல்ல பூனை நாயின்னு எதுனாலும் வாங்கி தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம், உன் உடம்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இல்ல நீங்க மாந்திரிகம்லாம் தெரிஞ்சவரு, என் உடம்ப தந்தனா முழுசா எடுத்துப்பீங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. விக்ரம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், உனக்கு சத்தியம் பண்றேன், கரெக்டா 2 மணி நேரம் தான் உன் உடம்புல இருப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உடம்ப தந்தா என்னன்ற மாதிரி விக்ரமும் யோசிக்கிறாரு. சரி 2 மணி நேரத்துக்கு என்னோட உடம்பை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்டக்ஷா இருக்கார்ல, இவரோட உடம்புக்குள்ள பூந்துடுறாரு போல. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. அடுத்த 2 மணி நேரம் விக்ரமுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இப்ப விக்ரம் முழிக்கும் போது கையில 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப ஃப்ரெண்டை கூப்பிட்டு இவர் பேசுறாரு. ஃப்ரெண்டுமே 10 லட்சம் ரூபாயை தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லடா, எந்த இடத்துல விட்டனோ அந்த இடத்துல தான் பிடிக்க போறேன், திரும்பி நான் பெட்டிங் விளையாட போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. ஒரு பெரிய ஆள் கூட தான் இவர் மோதிட்டு இருக்காரு. முதல்ல இவர் தான் கேம்ல தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு இருக்காரு. ராசி இப்ப என் பக்கம் இருக்கு, கண்டிப்பா நான் 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவேன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா போக போக ஹீரோ தோக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தோக்குறதுல எல்லா அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல கையில இருக்க காசெல்லாம் காலி ஆயிருது. இப்ப கூட அந்த நபர் இருக்கார்ல, உனக்கு கடனா ஒரு 4 லட்சம் ரூபாய் தரேன், அதை வச்சு வேணா விளையாடுப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு ஏத்துக்கிட்டு இவரும் 4 லட்சம் ரூபாயை வாங்கி விளையாடுறாரு. அந்த 4 லட்சம் ரூபாயும் தோத்துடுறாரு. இப்பதான் அவர் சுயரூபத்தை காட்டுறாரு. நாளைக்கு எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு வந்து லேடிஸ் கிட்ட எல்லாம் எல்லை மீறி நடந்துப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப மோசமா பேசுறாரு. அதனால விக்ரம் இருக்கார்ல, நாளைக்கு உன்னோட 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும்ன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப இவரும் பொண்டக்ஷா கிட்ட பேசுறதுக்காக வராரு. நான் பெட்டிங்ல 10 லட்சம் ரூபாயை விட்டுட்டேன், திரும்பி 4 லட்சம் ரூபாய் கடனாளியா மாறிட்டேன், எனக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சரி திரும்பி 2 மணி நேரம் உடம்ப தான்ற மாதிரி பொண்டக்ஷா கேட்கிறாரு. இப்ப பொண்டக்ஷாவும் இவரோட உடம்பை எடுத்துக்கிறாரு. அந்த உடம்பை எடுக்கிற 2 மணி நேரம் அவர் என்ன பண்றாரு அப்படின்றது விக்ரமுக்கு தெரியல. விக்ரம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. காசு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. இப்போ ஒரு ஆட்டோக்காரன் வேகமா உள்ள நுழைய பாக்குறான். செக்யூரிட்டி விட மாட்டேன்னு பிரச்சனை பண்றாரு. நான் அவரை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன், விக்ரம பாக்குறதுக்காக வந்துடுறான். சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெட் பாடி வேணும்னு கேட்டீங்கல்ல, டெட் பாடி வேணா நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இவன் சொல்றான். இது நான் டெட் பாடி கேட்டனான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா பொண்டக்ஷா உடம்பை எடுத்தான் பாத்தீங்களா, நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெட் பாடி வேணும்ன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்டிருக்கான். சொந்தக்காரங்கன்னா தான் பாடியை தர முடியும், உங்களுக்குலாம் பாடியை தர முடியாது, கிளம்புங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஆட்டோக்காரன் கவனிச்சிருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் அங்க வேலை பார்க்கறவன் தான். என்னால அந்த பாடியை எடுத்து தர முடியும், வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப எனக்கு பாடிலாம் தேவையில்லை, வேணும்னா கேட்கறன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. பொண்டக்ஷா எதுக்கு பாடியை வாங்க பார்த்திருக்கான்னு யோசிக்கிறாரு. இப்ப விக்ரமும் அந்த பணக்காரரை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இந்தாங்க 4 லட்சம் ரூபாய் தராரு. என்னப்பா திரும்பி விளையாட வரியான்னு அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல விளையாண்ட வரைக்கும் போதும், இந்தாங்க காசை புடிங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு.
இதே இடத்துல தான் மனோஜவா இருக்காரு. மனோஜவாக்கு விக்ரம்க்கு ஏதோ ஆபத்துன்றது புரியுது போல. விக்ரமும் ஃப்ரெண்டோ உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஆமா 1 கோடி ரூபாய் தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனோஜவா உதவி தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுப்பா, இதுதான் என்னோட நம்பருன்ற மாதிரி கார்டை தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவர் எதுக்காக திடீர்னு இப்படி தந்துட்டு போறாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த பொண்டக்ஷா நம்ம உடம்ப வச்சு என்னதான் பண்றான்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வருது. அதனால சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை பாக்குறாரு. ஆக்சுவலா அவன் உடம்ப வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா அந்த இடத்துல பூஜை மாதிரிலாம் பண்றான். அதாவது பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இவன் கிட்ட போகவே கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இடத்தை வித்து 50 லட்சம் ரூபாய் தரேன்னு ஃப்ரெண்டு சொன்னாரு பாத்தீங்களா, கடைசி நேரத்துல கையை வெறிச்சிடுறாரு. அதே மாதிரி இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு போல. ஏற்கனவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. நீ சீக்கிரமா காசை ரெடி பண்ணு, இல்லனா கண்டிப்பா உள்ளதான் போவ, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. இவர் திரும்பி பொண்டக்ஷா கிட்ட போகவே கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. இப்ப பொண்டக்ஷா கிட்ட போறதை தவிர வேற வழி இல்ல. இவ்வளவு காசு வேணும்ன்றதுக்கு என்ன பண்ண சொல்றான்னு தெரியல, பேசி பாப்போன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பொண்டக்ஷாவை வர வச்சு பேசுறாரு. எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும், 1 கோடி ரூபாய் பத்தாது, எனக்கு 2 கோடி ரூபாயா வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. 2 கோடி ரூபாய் ரொம்ப பெரிய அமௌண்ட், அதுக்கு நீ எனக்கு பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாயா பூனையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே எனக்கு பலி கொடுக்கணும், அதுவும் அவளை என் கண் முன்னாடியே சாவடிக்கணும், அந்த ரத்தத்தை நான் முழுசா பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு விக்ரம் டென்ஷன் ஆயிடுறாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை எப்படி நான் காசுக்காக சாவடிப்பேன்னு நினைக்கிறேன், என்னாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி 2 கோடி ரூபாய் இல்ல, உனக்கு 10 கோடி ரூபாய் தரேன், இப்ப என்ன சொல்றேன்ற மாதிரி இந்த பொண்டக்ஷா கேக்குறான். வேணும்ட்டே இவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என் மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றியா, அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, கண்டிப்பா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் சாவடிக்கவே மாட்டேன், முதல்ல நீ இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவனுமே இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். இந்த சேர் வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையும். இந்த சேரை என்ன பண்ற பாருன்னு உடைக்கிறதுக்காக போறாரு. ஆனா அந்த சேரை இவரால உடைக்கவே முடியல. இவருமே வெட்டுறாரு. இவர் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். அதனால சுவாத்தியும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சட்டுன்னு கட்டி பிடிக்கிறாரு. அதாவது சுவாத்தி அவன் கொல்லணும்னு சொன்னான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சட்டுன்னு கட்டி பிடிச்சி இங்க இருந்து கூட்டு போறாரு. அவன் சொன்னதே தான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொலை பண்ணா 10 கோடி ரூபாய் கிடைக்கும், யோசி யோசின்னு அவன் சொல்ற மாதிரியே இருக்கு. இப்ப திடீர்னு இவர மாதிரியே ஒருத்தன் கற்பனையில தெரியறான். இவரோட மனசாட்சி மாதிரி பேசுறான். அவளை கொலை பண்ணனா 10 கோடி ரூபாய் கிடைக்கும், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம், சுவாதி மாதிரி நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, யோசிச்சு முடிவெடுன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட கண்ணுக்கு அந்த லேடி தெரியறாங்க. அந்த லேடியும் இவன் சொல்றதை நம்பாத, பொண்டக்ஷா தான் இந்த மாதிரி வந்து உன்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றான், இந்த வலையில விழுந்துறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ மாதிரி வந்த நபர் இருக்கார்ல, இங்க இருந்து போன்ற மாதிரி அந்த லேடியை விரட்டி விடுறாரு. இப்ப சட்டுன்னு இங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப பொண்டக்ஷா என்ன பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பொறுமையா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல வராரு. கேர்ள் ஃப்ரெண்டு திரும்பி நிக்கும் போது சட்டுன்னு ஒரு ஆயுதத்தை வச்சு அடிச்சிடுறாரு. திரும்ப திரும்ப சுத்தியில வச்சு அடிச்சு கொடூரமா சாவடிக்கிறாரு. இப்ப பொண்டக்ஷாவும் இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். இப்ப கேர்ள் ஃப்ரெண்டு எழுப்பி விடுறாங்க. நான் வெளியே கிளம்பி போறேன், நீ டின்னர் மட்டும் ரெடி பண்ணிருன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவரை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் மனோஜவாவோட ஞாபகம் வருது. அவரை கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இது வரைக்கும் நடந்தது பாத்தீங்களா, அது எல்லாத்த பத்தியும் மனோஜவா கிட்ட சொல்லிடுறாரு. தயவு செஞ்சு நீங்க தான் இதுல இருந்து காப்பாத்தணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்டக்ஷாவை ஒரு மீடியத்துல வச்சுதான் என்னால பேச முடியும், அதுக்கு யாராவது எனக்கு தேவைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் இருக்கார்ல, நூறு எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவர் சொல்றதுனால நூறும் சரின்ற மாதிரிலாம் தலையாட்டுறாங்க. இப்ப அந்த மனோஜவா இருக்கார்ல, இந்த சேரை புடிச்சுக்கோமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சேரை புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மனோஜவா மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க மனோஜவாவோட குரு மாதிரி பேசுறாங்க. மனோஜவா எப்படியாவது என்ன காப்பாத்திரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. குருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி மனோஜவா யோசிக்கிறாரு. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அந்த பொண்டக்ஷா மாதிரி பேசுறாரு. நீ எதுக்காக இல்ல தலையிடுற, ஒழுங்கா இதுல இருந்து விலகி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் வில்லத்தனமா பேசி சிரிக்கிறாரு. இப்படி எல்லாம் பேசினவங்க சட்டுன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே தண்ணி எல்லாம் குடிக்க வச்சு அந்த பொண்ணை உட்கார வச்சிடுறாங்க. மனோஜவா இருக்காரு பாத்தீங்களா, இந்த சேரை டெஸ்ட்ராய் பண்ணாதான் அவனை ஒரேடியா போக வைக்க முடியும், நான் டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வேலையை பாக்குறேன்ற மாதிரி சில ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு சுவாதி வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க, அந்த சேரை எதுக்காக உடைக்கிறதுக்கு பாக்குறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த சேரை கண்டிப்பா உடைக்கணும், இந்த சேர்னால ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. விக்ரம் உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்காக பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்க, முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு போக சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவர் இருக்கார்ல, தேவனா திரும்பி கால் பண்ணு, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சுவாதியை எப்படியாவது நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சுவாதி நடந்த எல்லாமே நூறுக்கு தெரியும், நூறு கிட்ட வேணா கேட்டு பாருன்ற மாதிரி சொல்றாரு. நூறு நீயாவது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நூறு எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
அவளை பேச சொன்னா அவ எப்படி பேசுவா, 100ஆல பேச முடியாதுன்ற மாதிரி சுவாதி சொல்றாங்க. இது பேச முடியாதா, பேசினாலே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சோ பேய் வந்ததுனால தான் அவ பேசியிருக்கா, மத்தபடி அவளால பேச முடியாது. கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றத நம்ப மாட்டாளே, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த சமயம் மனோஜாவா இருக்காரு பாத்தீங்களா, அந்த தீனாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்னோட குரு இறந்து போனதுக்கும் இந்த சேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, இந்த சேர்ல இருக்கிறது யாரு, அவனை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் தேடி நீங்க சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி தீனா ஏத்துக்கிறாரு. அதே சமயம் மனோஜாவா இருக்காருல, நாளைக்கு அந்த வீட்டுக்கு போய் பூஜை பண்ண போறேன், நீங்களும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி தீனா சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவருமே பூஜைக்காக கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. அப்ப இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. அதாவது இவர் பூஜை பண்ணும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவர் அட்டாக் பண்ணுது. அதாவது அந்த பொண்டக்ஷா தான் இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப இல்யூஷனா நிறைய விஷயத்தை இவரோட கண் முன்னாடி நிறுத்துறான். அதாவது இவர் சாவற மாதிரிலாம் இவர் கண்ணுக்கு தெரியற மாதிரிலாம் பண்றான். அதெல்லாம் மீறி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த சைட்ல இருந்து தீனா இருக்காருல, இவருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தீனா ஹெல்ப் பண்றது மூலியமா மனோஜாவா பிளாட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப அவங்க பிளாட்டை நோக்கி தான் நடந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய அவங்க பிளாட் கிட்ட வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் கண்ட்ரோல் இல்லாம வந்து இவர் மேல இடிச்சிருது. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவர் கண் முழிச்சு பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அச்சோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுமே, சீக்கிரமா போகணும்னு யோசிக்கிறாரு. அப்பதான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல விக்ரம்னு ஒருத்தர் இறந்து போனதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கம்பெனில 1 கோடி ரூபாய் ஏமாத்தி மாட்டிருக்காரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அசிங்கம்ன்றதுக்காக தான் வீட்டுல கழுத்தறுத்து இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது அவன் இறந்து போயிட்டானான்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இப்ப பாக்கணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்பி வராரு. வாட்ச்மேனோ யாரு என்னன்ற மாதிரிலாம் நிறுத்துறாரு. நான் விக்ரமோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. சார் விக்ரம் இறந்து போனார்ல, ஒய்ஃப் உடனே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் வீட்டை மட்டும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சரி சார் சீக்கிரமா பாத்துட்டு வாங்கன்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி அனுப்பி வச்சிடறான். இப்ப இவருமே அந்த பிளாட்டுக்குள்ள வந்துடுறாரு. அந்த இடத்துல பொண்டக்ஷா உட்கார்ற மாதிரி ஒரு சேர் இருந்தது இல்ல, அது இப்ப மிஸ் ஆகுது. வேற ஒரு சேர் தான் இருக்கு. சரி அந்த இடத்துல கையை வச்சு ஃபீல் பண்ணலான்னு இவர் ஃபீல் பண்றாரு. அப்படி ஃபீல் பண்ணும்போது விக்ரம் பேசுற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்டல. இப்ப மனோஜாவா இருக்கார்ல, தீனாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. விக்ரம் தற்கொலை எல்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப என்னாச்சு, அவனே பலி கொடுத்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவனே பலி தரல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் பலி தந்திருக்கான்னு சொல்றாரு. என்ன சொல்றன்ற மாதிரி தீனா ஷாக் ஆகுறாரு. ஆமான்ற மாதிரி இவரை மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. எதர்ச்சியா அந்த சேரை பத்தி அவருக்கு தெரிய வந்தது இல்ல, அதே மாதிரி தான் சுவாதிக்கும் அந்த சேரை பத்தி தெரிய வந்திருக்கும். சுவாதியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் கிட்ட காசெல்லாம் கேக்குறாங்க. இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி விக்ரம் கிட்ட பேய் சொல்லிச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்க கிட்டயும் சொல்லியிருக்கோம். இவங்களுமே விக்ரம் கிட்ட இதெல்லாம் மறைச்சுதான் வச்சிருப்பாங்க, தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கோடி ரூபாய் தேவை. ஏன்னா அவர் பார்ட்னர்ஷிப்ல சேர்த்துக்கிறதா சொன்னார்ல, அதுக்கு 3 கோடி ரூபாய் தேவைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி விக்ரம சாவடி, அந்த ரத்தத்தை எனக்கு காட்டு, நான் உனக்கு தரேன்ற மாதிரி இந்த பேய் சொல்லியிருக்கோம். இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. அதாவது விக்ரம் ஏத்துக்கல, ஆனா இவங்க ஏத்துக்கிறாங்க. விக்ரம் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சமயம் பார்த்து கதையை முடிச்சிருப்பாங்க. சூசைட் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சேர் எல்லாம் எடுத்துட்டு வேற ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இந்த தீனா இருக்கார்ல, ஏற்கனவே எடுத்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அதாவது மனோஜாவா தந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு அந்த சேர்ல இருக்கிறது யாருன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பொண்டக்ஷா எப்படி உருவானான்றத சொல்றாரு. அதே மாதிரி பெட்டியில ஒரு பேய் இருந்தது பாத்தீங்களா, லேடி பேய் இருந்திருக்கும், அது யாருன்றத சொல்றாரு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் இந்த தீனாக்கு தெரியும் போல. அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இருமல் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. மனோஜாவும் இவர் சொல்றதை கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவர் பொத்துன்னு மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாரு. ஒருவேளை இறந்து போயிட்டாரா என்னன்னு கூட நமக்கு தெரியல. இதோடைய செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.